एकोनपञ्चाशः सर्गः। ततः स कर्मणा तस्य विस्मितो भीमविक्रमः। हनुमान् रोषतां राक्षो रक्षोऽधिपमवैक्षत। भ्राजमानं महार्हेण काञ्चनेन विराजता। मुक्ता जालावृतेनाथ मुकुटेन महाद्युतिम्। वज्रसंयोगसंयुक्तैर्महार्हमणिविग्रहैः हेमैराभरणैश्चित्रैर्मनसेव प्रकल्पितैः। महार्हक्षौमसंवीतं रक्तचन्दनरूषितं स्वनुलिप्तं विचित्राभिर्विविधाभिश्च भक्तिभिः। வீரமும் தீரமும் படைத்த அனுமான் இப்படி அரக்கர்களால் கட்டி இழுக்கப்பட்டு ராட்சசராஜன் சபைக்கு கொண்டு வரப்பட்டதும் அவர் கண்கள் கோபத்துடன் சிவந்தன. உயர்ந்த தங்கத்தால் செய்யப்பட்டு நவரத்தினங்கள் இழைக்கப்பட்டு பிரகாசிக்கும் மகுடம், வைரங்கள் இணைக்கப்பட்டதும் சிறந்த ரத்தின வகைகளாலானதும் பொன்னாலானதும் விசித்திரமான அணிகலன்களை அவர் பார்த்தார். பலவித அற்புதமான ஆபரணங்கள் பொன்னாலும் அவை வைரங்களாலும் செதுக்கப்பட்டதும் விலை உயர்ந்த மணிபூஷணங்களையும் அவன் தரித்திருப்பதை அவர் கண்டார். அவை கைகளால் செதுக்கப்பட்டில்லாமல் மனத்தால் சிருஷ்டிக்கப்பட்டதுமாக தோன்றின. உயர்ந்த பட்டாடைகள், செஞ்சந்தன பூச்சு, பல வகையான வாசனை திரவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தான் அந்த ராட்சச மன்னன். விவ்ருதைர்தர்ஷனீயைश्च ரக்தாக்ஷைர்பீமதர்ஷனைः दीप्ततीक्ष्णमहादंष्ट्रैः प्रलम्बदशनच्छदैः शिरोभिर्दशभिर्वीरं भ्राजमानं महौजसं नानाव्यालसमाकीर्णैः शिखरैरिव मन्दरं नीलाञ्जनचयप्रख्यं हारेणोरसिराजता पूर्णचन्द्राभवक्त्रेण सबलाकमिवाम्बुदं बाहुभिर्बद्धकेयूरैश्चन्दनोत्तमरूषितैः भ्राजमानाङ्गदैः पीनैः पञ्चशीर्षैरिवोरगैः. ரத்தம் சிவந்த கண்கள், பளிச்சென்று தென்படும் பற்கள், தொங்கும் உதடுகள், பல வகையான துஷ்ட பிராணிகள் நிறைந்த மந்திரமலையின் முகடுகளைப் போல் ஒளிரும் 10 தலைகளுடன் பயங்கர தோற்றமுடையவனாக இருந்தான் ராவணன். வீரமும் மனோதிடமும் கொண்டவன். கரிய மைவண்ணத்தான், மார்பில் விளங்கும் மாலைகளாலும் பூர்ண சந்திரனைப் போல் ஒளி வீசும் முகத்தாலும் கொக்குகளின் கூட்ட வரிசையோடு கூடிய மேகக்கூட்டம் போன்று காட்சியளித்தான். 5 தலை நாகங்கள் போல் தோல் வளைகள், கேயூரங்கள் பூட்டப்பட்டதும் உத்தம சந்தன பூசப்பட்டதுமான புஜங்கள் கொண்டிருந்தான். महति स्फाटिके चित्रे रत्नसंयोगसंस्कृते उत्तमास्तरनास्तीर्णे सूपविष्टं वरासने अलङ्कृताभिरत्यर्थं प्रमदाभिः समन्ततः बालव्यजनहस्ताभिरारात् समुपसेवितं दुर्धरेण प्रहस्तेन महापार्श्वेन रक्षसा मन्त्रिभिर्मन्त्रतत्त्वज्ञैर्निकुम्भेन च मन्त्रिणा उपोपविष्टं रक्षोभिश्चतुर्भिर्बलदर्पितैः कृत्स्नं परिवृतं लोकं चतुर्भिरिव सागरैः मन्त्रिभिर्मन्त्रतत्त्वज्ञैरन्यैश्च शुभबुद्धिभिः अन्वास्यमानं सचिवैः सुरैरिव सुरेश्वरम्. அவன் அருமையான ஸ்படிகத்தினாலும் நவரத்தினங்களாலும் இழைக்கப்பட்ட உயர்தரமான விரிப்புகள் விரிக்கப்பட்ட ஆசனத்தில் சௌகரியமாக அமர்ந்திருந்தான். அழகான இளம் பெண்கள் அவனை சுற்றி அவனுக்கு சேவை புரிந்தார்கள்.
அவனுடைய அமைச்சர் சபையில் துர்தரன், பிரஹஸ்தன், மகாபார்ஸ்வன் மற்றும் நிகும்பன் இருந்தார்கள். அவனை சுற்றிலும் அவர்கள் அமர்ந்திருக்க பூலோகம் 4 மகா சமுத்திரங்களால் சூழ்ந்திருப்பது போல் தென்பட்டது. அவர்களும் மந்திரிகளும் அவர்களுடன் மங்களத்தையே நாடும் சிந்தனை கொண்டவர்களும் ஆலோசகர்களும் அவனை சுற்றி இருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் அவன் தேவர்களுக்கு மத்தியில் இந்திரனைப் போல் தேஜஸாக விளங்கினான். अपश्यद्राक्षसपतिम् हनुमान् अतितेजसं विष्टितं मेरुशिखरे सतोयमिवतो यदं सथैः सम्पीड्यमानोऽपि रक्षोभिर्भीमविक्रमैः विस्मयं परमं गत्वा रक्षोधिपमवैक्षत भ्राजमानं ततो दृष्ट्वा हनुमान् राक्षसेश्वरं मनसा चिन्तयामास तेजसा तस्य मोहितः अहो रूपमहो धैर्यमहो सत्त्वमहोद्युतिः अहो राक्षसराजस्य सर्वलक्षणयुक्तता. மேரு பர்வதத்தின் மேல் மழை மேகம் தென்படுவது போல் அனுமான் ராவணனை கண்டார். அரக்கர்கள் அவரை கடுமையாக இழுத்து வந்த போதிலும் ஆஞ்சநேயர் அவனை வியப்புடன் பார்த்தார். ராட்சச அரசனின் மகிமையை பார்த்த அனுமான் சற்றே சோர்வடைந்து இப்படி சிந்திக்கலானார். ஆஹா, என்ன ரூபம், என்ன தைரியம், என்ன பலம், என்ன மகிமை! எல்லா லட்சணங்களும் பொருந்திய ராட்சசராஜன்தான் எவ்வளவு கம்பீரமாக தோற்றமளிக்கிறான். யத்ய தர்மோ ந பலவான் ஸ்யாதயம் ராட்சசேஸ்வரஹ ஸ்யாதயம் சுரலோகஸ்ய சசக்ரஸ்யாபி ரக்ஷிதா அஸ்ய க்ரூரைர்நృஷம்சைश्च கர்மபிர்லோககுத்சிதைः तेन बिभ्यति कल्वस्माल्लोकाः सामरदानवाः अयं ह्युत्सहते क्रुद्धः कर्तुमेकार्णवं जगत् इति चिन्तां बहुविधामकरोन्मतिमान् कपिः दृष्ट्वा राक्षसराजस्य प्रभावममितौजसः. इत्यार्षे श्रीमद् रामायणे சுந்தரகாண்டே 49 சர்க்கः. இவன் மட்டும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டிருந்தால் தேவர்களுக்கே இவன் தலைவன் ஆகியிருக்கலாமே. ஆனால் இவனோ பல பயங்கரமான குரூரமான காரியங்களை செய்திருக்கிறான். அதனால்தான் அரக்கர்களும் தேவர்களும் மனிதர்களும் இவனிடம் பயம் கொண்டு இவனை வெறுக்கிறார்கள். இவனுக்கு கோபம் வந்தால் இந்த உலகத்தையே கடலுக்குள் அமிழ்த்தி விடுவான் என்று புத்திசாலியான அனுமான் ராவணனின் பலபராக்கிரமத்தையும் தேஜஸையும் பார்த்து எண்ணினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 49ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். 50 சர்க்கः. தமுத்வீக்ஷ்ய மகாபாஹுः पिङ्गाक्षं पुरतः स्थितं रोषेण महताविष्टो रावणो लोकरावणः शङ्काहतात्मा दध्यौ स कपीन्द्रं तेजसावृतं किमेष भगवान् नन्दी भवेत् साक्षादिहागतः येन शप्तोऽस्मि कैलासे मया सञ्चालिते पुरा सोऽयं वानरमूर्तिः स्यात् किं स्विद्बाणोऽपि वासुरः स राजारोषतां राक्षः प्रहस्तं मन्त्रिसत्तमं कालयुक्तमुवाचेदं वचो विपुलमर्थवत् दुरात्मा पृच्छ्यतामेष कुतः किं वास्य कारणं वनभङ्गे च कोऽस्यार्थो राक्षसीनां च तर्जने मत्पुरी मत्प्रधृष्यां वा गमने किं प्रयोजनम् आयोधने वा किं कार्यं पृच्छ्यतामेष दुर्मतिः. மகாபாகுவான ராவணன் உலகத்தையே கலங்கச் செய்பவன்,
கோபத்தால் ஆத்திரம் கொண்டு அந்த மகா தேஜஸாக ஜொலிக்கும் வானரோத்தமரை பார்த்து மனதில் ஏராளமான சந்தேகங்களுடன் பதறிச் சிந்தித்தான். என்னை ஒருமுறை கைலாயத்தில் சபித்த நந்திதான் இங்கு நேரில் வந்திருக்கிறாரோ, அல்லது பாணாசுரன்தான் இவ்வுருவமெடுத்து வந்திருக்கிறானோ? உடனே அவனுடைய அமைச்சரை பிரஹஸ்தனை பார்த்து ராவணன் சொன்னான், இந்த துராத்மாவிடம் இவன் எங்கிருந்து எதற்காக வந்திருக்கிறான் என்று கேளுங்கள். எதற்காக அசோகவனத்தை அழித்து அரக்கிகளை பயமுறுத்தினான்? இந்த நெருங்க முடியாத நகரத்துக்குள் பிரவேசித்து எதற்காக யுத்தம் செய்கிறான்? ராவணஸ்ய வசः ஸ்ருத்வா பிரஹஸ்தோ வாக்யமப்ரவீத் சமாஸ்வசி ஹி பத்ரம் தே நபீஹ் கார்யாத் த்வயா கபே யதி தாவத் த்வமிந்திரேண பிரேஷிதோ ராவணாலயம் தத்வமாக்யாஹி மா பூக்தே பயம் வானரமோக்ஷ்யசே யதி வைஷ்ரவணஸ்ய த்வம் யமஸ்ய வருணஸ்ய ச சாரரூபமிதம் கிருத்வா பிரவிஷ்டோ நஹ் புரீமிமாம் விஷ்ணுனா பிரேஷிதோ வாபி தூதோ விஜயகாங்க்ஷினா நஹி தே வானரம் தேஜோ ரூபமாத்ரம் து வானரம் தத்வதः கதயஸ்வாத்ய ததோ வானரமோக்ஷ்யசே அன்ருதம் வததஸ்சாபி துர்லபம் தவ ஜீவிதம். ராவணனின் இவ்வார்த்தைகளை கேட்டு பிரஹஸ்தன் அனுமானிடம் கூறினான், வானரமே, அமைதியாக இரு, பயப்படாதே. இந்திரனால் அனுப்பப்பட்டவனா நீ? உண்மையை சொல், உன்னை விட்டு விடுவார்கள். குபேரன், யமன், வருணனால் அனுப்பப்பட்டவனா நீ? இந்த ஊருக்குள் பிரவேசிப்பதற்காக இவ்வுருவம் எடுத்திருக்கிறாயா, அல்லது விஷ்ணுவால் அனுப்பப்பட்டவனா நீ? உன் உருவம் வானரனைப் போல் இருந்தாலும் உன் ஆற்றல் வானரனைப் போன்றதாக இல்லை. உண்மையை சொல்லிவிடு, நீ பொய் சொன்னால் உன் உயிருக்கு ஆபத்து. அதவா யன்னிமித்தம் தே பிரவேஷோ ராவணாலயே ஏவ முக்தோ ஹரிஸ்ரேஷ்டஸ்ததா ரக்ஷோ கணேஸ்வரம் அப்ரவீன்னாஸ்மி சக்ரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா தனதேன ந மே சக்யம் விஷ்ணுனா நாஸ்மி சோதிதः ஜாதிரேவ மம த்வேஷா வானரோஹமிஹாகதः தர்ஷனே ராக்ஷசேந்திரஸ்ய துர்லபே ததிதம் மயா வனம் ராக்ஷசராஜஸ்ய தர்ஷனார்த்தே விநாசிதம் ததஸ்தே ராக்ஷசாः பிராப்தா பலினோ யுத்தகாங்க்ஷினா. அனுமான் நன்றாக மெதுவாக பலவிதமாக யோசித்து இந்த இனிமையான வார்த்தைகளை கூறினார். நான் யாராலையும் அனுப்பப்பட்டவன் அல்ல. நான் பிறப்பினாலேயே வானரந்தான். ராட்சச மன்னனை காண்பதற்காக இங்கு வந்தேன். அப்பொழுது அந்த அசோகவனம் என்னால் அழிக்கப்பட்டது. என்னோடு போர் புரிய பலசாலியான அரக்கர்கள் வந்தார்கள். ரக்ஷனார்த்தம் து தேஹஸ்ய பிரதியுத்தாமயா ரணே அஸ்திரபாஷைர்ன சக்யோஹம் பத்தும் தேவாசுரைரபி பிதாமஹாதேவவரோ மாமாப்யேஷோऽभ्युपागतः ராஜானாம் द्रष्टुकामेन मयास्त्रमनुवर्तितं विमुक्तो ह्यहमस्त्रेण राक्षसैस्त्वभिपीडितः केनचिद्राजकार्येण सम्प्राप्तोऽस्मि तवान्तिकं दूतोऽहमिति विज्ञेयो राघवस्यामि तौजसः श्रूयतां चापि वचनं मम पथ्यमिदं प्रभो. इत्यार्षे श्रीमद् रामायणे சுந்தரகாண்டே பஞ்சாஷஸ் சர்கஹ. நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள யுத்தம் செய்தேன். என் பாட்டனாரான பிரம்மாவால் எனக்கு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
தேவர்களாலோ தானவர்களாலோ என்னை கட்டுப்படுத்த முடியாது. ராட்சசேந்திரனை பார்க்க ஆவல் கொண்ட நான் பிரம்மாஸ்திரத்திற்கு அடங்கினேன். அரக்கர்களால் துன்புறுத்தப்பட்டு அஸ்திரத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு விட்டேன். ஓர் அரசாங்க விஷயத்தை முன்னிட்டு உங்களிடம் வந்திருக்கிறேன். நான் அளவிலா ஆற்றல் படைத்த ராகவனின் தூதன். உங்கள் நன்மைக்காக கூறப்படும் என் வார்த்தைகளை கேளுங்கள் என்றார் அனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 50வது சர்க்கம் சம்பூர்ணம். एकपञ्चाशः सर्गः तं समीक्ष्य महासत्त्वं सत्त्ववान् हरिसत्तमः वाक्यमर्थमदव्यग्रस्तमुवाच दशाननम् अहं सुग्रीवसन्देशादिह प्राप्तस्तवालयम् राक्षसेन्द्रहरीशस्त्वां भ्राता कुशलमब्रवीत् भ्रातुः शृणु समादेशं सुग्रीवस्य महात्मनः धर्मार्थोपहितं वाक्यमिह चामुत्र चक्षमम्. வானரோத்தமரான அனுமான் மகாபலசாலியான ராவணனை பார்த்து கொண்டே இவ்வார்த்தைகளை மெதுவாக சொன்னார். ராட்சச அரசே, நான் இங்கு வானரராஜன் சுக்ரீவரின் கட்டளையின்படி வந்திருக்கிறேன். அவர் உங்கள் சகோதரன் போல் நெருங்கிய நட்புடையவர். உங்கள் க்ஷேம லாபங்கள் பற்றி விசாரிக்கும்படி கூறினார். அவர் அறம் பொருள் கூடிய இவ்வுலகிலும் மேலுலகிலும் நன்மை கோரும் செய்தியை அனுப்பியிருக்கிறார். கவனமாக கேளுங்கள் என்றார் அனுமான். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான் பிதேவ பந்துர்லோகஸ்ய सुरेश्वरसमद्युतिः ज्येष्ठस्तस्य महाबाहुः पुत्रः प्रियकरः प्रभुः पितुर्निर्देशान् निष्क्रान्तः प्रविष्टो दण्डकावनं लक्ष्मणेन सह भ्रात्रा सीतया चापि भार्यया रामो नाम महातेजा धर्म्यं पन्थानमाश्रितः तस्य भार्या वने नष्टा सीता पतिमनुव्रता वैदेहस्य सुता राज्ञो जनकस्य महात्मनः. ராஜா தசரதன் என்ற மகாபலசாலியான அரசர் ஒருவர் இருந்தார். அவரிடம் ஏராளமான தேர்கள், குதிரைகள் மற்றும் யானைகள் இருந்தன. அவர் இந்த உலகத்திற்கே நண்பர், இந்திரனுக்கு நிகரானவர். அவருடைய மூத்த குமாரரான ராமர் அவருக்கு மிகவும் பிரியமானவர். அவர் தந்தையின் வார்த்தைகளை ஆதரித்து தண்டகாவனத்திற்குள் சென்றார். அவருடன் அவர் இளைய சகோதரரான லக்ஷ்மணரும் மனைவி சீதையும் உடன் சென்றார்கள். சீதை விதேக மன்னன் ஜனகரின் புதல்வி. கணவனை அனுசரித்துச் செல்லும் சீதை காட்டில் காணாமல் போய்விட்டார். சமார்கமானஸ்தாம் தேவீம் ராஜபுத்ரः சஹானுஜः ऋष्यमूकमनुप्राप्तः सुग्रीवेण समागतः तस्य तेन प्रतिज्ञातं सीतायाः परिमार्गणम् सुग्रीवस्यापि रामेण हरिराज्यं निवेदितम् ततस्तेन मृधे हत्वा राजपुत्रेण वालिनं सुग्रीवः स्थापितो राज्ये हरिवृक्षाणां गणेश्वरः त्वया विज्ञातपूर्वश्च वाली वानरपुङ्गवः रामेण निहतः संख्ये शरेणैकेन वानरः ससीतामार्गणे व्यग्रः सुग्रीवः सत्यसङ्गरः हरिं सम्प्रेषयामास दिशः सर्वा हरीश्वरः. அந்த தேவியை தேடிக்கொண்டு இரு சகோதரர்களும் ரிஷ்யமூக பர்வதத்தை வந்தடைந்தார்கள். அங்கு அவர் சுக்ரீவரை சந்தித்தார்கள். சுக்ரீவருக்கு தன் வானர ராஜ்யம் திருப்பி கொடுக்கும் பட்சத்தில் அவர் ராமருக்காக சீதையை தேடுவதாக வாக்கு கொடுத்தார்.
மகாபலியான சுக்ரீவரின் தமையனான வாலியை ராமர் கொன்று சுக்ரீவரை வானரர்களுக்கும் கரடிகளுக்கும் ராஜாவாக நியமித்தார். தங்களுக்கு தான் வாலியை முன்பே தெரியுமே. அந்த பராக்கிரமசாலியை ராமர் ஒரே பாணத்தில் கொன்றுவிட்டார். சுக்ரீவரும் தன் வாக்கை காப்பாற்றி தன் வானர படையை எல்லா திக்குகளிலும் சீதையை தேடும் பொருட்டு அனுப்பி வைத்தார். தாம் ஹரீணாம் சஹஸ்ராணி சதானி நியுதானி ச திக்ஷு சர்வாசு மார்கந்தே ஹ்யதஸ்சோபரி சாம்பரே வைனதேய சமாஹ் கேச்சித் கேச்சித் தத்ராணி லோபமாஹ அசங்கதய ஷஸ்ரீக்ரா ஹரிவீரா மகாபலாஹ அஹம் து ஹனுமான் நாம மாருதஸ்யௌரசः சுதः சீதயாஸ்து கிருதே தூர்ணம் சதயோஜனமாயதம் சமுத்ரம் லங்கயித்வைவ தாம் திதிருக்ஷுரிஹாகதः भ्रमता च मया धृष्टा गृहे ते जनकात्मजा तद्भवान् धृष्टधर्मार्थस्तपः कृतपरिग्रहः परदारान् महाप्राज्ञ நோபரோத்தும் த்வமர்ஹசி. ஆயிரம் கணக்கான வானரர்கள் சீதையை பூமிக்கு கீழும் மேலும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலரோ கருடனுக்கும் வாயுவுக்கும் நிகரானவர்கள் பூமியை தொடாமலேயே சஞ்சரித்து வருகிறார்கள். நான் மாருதி, அனுமான் என்ற பெயர் கொண்டவன், 100 யோஜனம் கடல் தாண்டி சீதையை தேடி இங்கு வந்திருக்கிறேன். இங்கு திரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஜனகரின் புதல்வியை கண்டேன். தாங்கள் தருமத்தின் தத்துவம் அறிந்தவர், தவம் செய்து வரங்களை பெற்றிருப்பவர். பேரறிவாளரே, வேறொருவரின் மனைவியை அபகரித்தது உங்களுக்கு உகந்ததல்ல என்றார் அனுமான். நஹி தர்ம விருத்தேஷு பஹ்வபாயேஷு கர்மசு மூலகாதிஷு சஜ்ஜந்தே புத்திமந்தோ பவத்விதாஹ கஷ்ச லக்ஷ்மண முக்தானாம் ராமகோபானுவர்த்தினாம் शरानामग्रतस्थातुं शक्तो देवासुरेष्वपि न चापि त्रिषु लोकेषु राजन् विद्येत कश्चन राघवस्य व्यलीकं यः कृत्वा सुखमवाप्नुयात् तत्रिकालहितं वाक्यं धर्म्यमर्थानुबन्धि च मन्यस्व नरदेवाय ஜானகி பிரதிதீயதாம். தங்களைப் போல் மரியாதைக்குரியவரும் புத்திசாலிகளும் தர்மத்தை எதிர்க்கும் காரியங்களை செய்தால் வேருடன் நாசமாக கூடும். தேவ அசுரர்களும் ராமருக்கும் அவர் கட்டளையின்படி நடக்கும் லக்ஷ்மணருக்கும் எதிரே நிற்க அஞ்சுவார்களே. ராமருக்கு துன்பத்தை தந்துவிட்டு தான் சுகத்தை அடைந்ததாக இம்மூ உலகிலும் யாருமே இல்லை. ஆகையால் என் வார்த்தைகள் உங்களுக்கு 3 காலங்களிலும் நன்மையை செய்யக்கூடியது. உங்கள் தர்மத்தையும் ஆசியையும் காப்பதற்கு என் சொற்களை சிந்தித்து பாருங்கள். ஜானகியை அரசரிடம் திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என்றார் அனுமான். திருஷ்டா ஹீயம் மயா தேவி லப்தம் யதிஹ துர்லபம் உத்தரம் கர்ம யச்சேஷம் நிமித்தம் தத்ர ராகவஹ லக்ஷிதேயம் மயா சீதா ததா சோகபராயணா கிருஹ்யயாம்னாபிஜானாசி பஞ்சாஸ்யாமிவ பன்னகீம் நேயம் ஜரயிதும் ஷக்யா சாசுரைரமரைரபி விஷசம்ஸ்ருஷ்டமத்யர்த்தம் भुक्तमन्नमिवौजसा तपः सन्तापलब्धस्ते योऽयं धर्मपरिग्रहः न स नाशयितुं न्याय ஆத்மபிராணபரிக்கிரஹः. மிக்க முயற்சிக்கு பின் நான் அந்த தெய்வீக பெண்மணியை இங்கு கண்டுள்ளேன். ராமர் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை கவனித்துக் கொள்வார். நான் சீதையை ஆழ்ந்த சோகத்தில் கண்டேன். அவரை அபகரித்து
இங்கு வைத்துக் கொண்டிருப்பது 5 தலை பாம்பை வீட்டில் வைத்தது போல் ஆகும் என்று நீங்கள் உணரவில்லை. உணவில் விஷம் கலந்துவிட்டால் அது ஜீரணிப்பது அசம்பவம். அதேபோல் சீதையை தேவாசுரர்கள் வைத்துக் கொண்டிருப்பது ஆபத்தாகும். கஷ்டப்பட்டு சம்பாதித்த வரங்களையும் தர்மத்தையும் தாங்கள் தன் உயிர் தியாகம் செய்வதில் பயனில்லை என்று வலியுறுத்தினார் அனுமான். அவத்யதாம் தபோபிர்யாம் பவான் சமனுபஷ்யதி ஆத்மனः சாசுரைர்தேவைர்ஹேதுஸ்தத்ராப்யயம் மகான் சுக்ரீவோ நஹி தேவோயம் நாசுரோ ந ச ராக்ஷசः ந தானவோ ந கந்தர்வோ ந யக்ஷோ ந ச பன்னகः தஸ்மாத் பிராணபரித்ராணம் கதம் ராஜன் கரிஷ்யசி ந து தர்மோபசம்ஹாரமதர்ம ஃபலசம்ஹிதம் ததேவ ஃபலமன்வேதி தர்மஸ்சாதர்மநாசனः பிராப்தம் தர்மஃபலம் தாவத் பவதா நாத்ர சம்சயः. தங்களை தேவர்களும் அசுரர்களும் கொல்ல முடியாது என்று தங்களுக்கு தெரிந்த போதிலும் சீதையை அபகரித்த ஒரு காரணம் தங்கள் முடிவுக்கு முக்கிய காரணமாகும். சுக்ரீவர் தேவ தானவ கந்தர்வ யக்ஷ பன்னகர்களில் எந்த ஜாதியையும் சேர்ந்தவர் அல்ல. அவரிடமிருந்து நீங்கள் எப்படி தப்ப முடியும்? தருமத்தின் பலன் ஒரு அதர்ம காரியத்தினால் முடிந்துவிடும். தங்கள் தருமத்தின் பலத்தால் ஏராளமான பலன்களை சம்பாதித்திருக்கிறீர்கள். இனி அதர்மத்தின் பலன்களையும் விரைவில் அனுபவிப்பீர்கள். ஃபலமஸ்யாப்ய தர்மஸ்ய க்ஷிப்ரமேவ பிரபத்ஸ்யசே ஜனஸ்தானவதம் புத்வா புத்வா வாலிவதம் ததா ராமசுக்ரீவ சங்க்யம் ச புத்யஸ்வ ஹிதமாத்மனः காமம் கல்வஹமப்யேகः சவாஜிரதகுஞ்சராம் லங்காம் நாசயித்தும் சக்தஸ்தஸ்யைஷ துன நிச்சயः ராமேன ஹி பிரதிஜ்ஞாதம் ஹரிருக்ஷகணசந்நிதௌ உத்சாதனமமித்ராணாம் சீதாயைஸ்து பிரதர்ஷிதா அபகுர்வன் ஹி ராமஸ்ய சாக்ஷாதபி புரந்தரஹ. ஜனஸ்தானத்தில் நடந்த யுத்தத்தை பற்றியும் வாலியின் வதத்தை பற்றியும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ராமருக்கும் சுக்ரீவருக்கும் நடுவில் இருக்கும் ஒப்பந்தத்தை பற்றியும் நான் விளக்கியிருக்கிறேன். இனி தங்கள் க்ஷேமத்திற்கு ஏற்ற காரியத்தை செய்யுங்கள். என் ஒருவனால் குதிரைகள், யானைகள் மற்றும் தேர்கள் நிரம்பிய லங்கையை அழிக்க முடியும். எனக்கு ஆற்றல் இருந்தாலும் ராமரின் உத்தேசம் அதுவல்ல. அவர் வானரர்களுக்கும் கரடிகளுக்கும் நடுவில் சீதையை அபகரித்து சென்ற விரோதிகளை அழிப்பேன் என்ற பிரதிஜை செய்திருக்கிறார். சாக்ஷாத் இந்திரன் கூட ராமரை புண்படித்துவிட்டு சுகத்தை அனுபவிக்க முடியாத நிலையில் தங்களைப் போல் சாமானியரை பற்றி என்ன சொல்ல என்று எச்சரித்தார் அனுமான். ந சுகம் ப்ராப்னுயாதன்யஹ கிம் புனஸ்த்வத்விதோ ஜனஹ யாம் சீதேத்யபிஜானாசி ஏயம் திஷ்டதி தே வசே காலராத்ரீதி தாம் வித்தி சர்வலங்கான் விநாசினீம் ததலம் காலபாஷேன சீதா விக்கிரஹரூபிணா ஸ்வயம் ஸ்கந்தாவசக்தேன க்ஷேமமாத்மனி சிந்த்யதாம் சீதாயாஸ்தேஜசாம் தக்தாம் ராமகோபப்ரபீடிதாம் दह्यमानामिमां पश्य पुरीं साटप्रतोलिकां स्वानि मित्राणि मन्त्रींश्च ज्ञातीन् भ्रातॄन् सुतान् हितान् भोगान् दारांश्च लङ्कां च मा विनाशमुपानय सत्यं राक्षसराजेन्द्र शृणुष्व वचनं मम. தங்களிடம் இருக்கும் சீதை சாதாரண பெண்மணி என்று மட்டும் எண்ண வேண்டாம். அவளால் லங்கையை நாசம் செய்ய முடியும். அதற்காக வந்த காளராத்திரி போன்றவள் என்று தெரிந்து கொள்ளுங்கள்.
சீதை என்ற உருவங்கொண்டு வந்திருக்கும் காலபாசத்தை நீங்களாகவே தோளில் சுமந்து வருகிறீர்கள் என்பதை தெரிந்து தங்கள் க்ஷேமத்தை குறித்து யோசியுங்கள். சீதையின் கற்பு வலிமையாலும் ராமருடைய கோபத்தினாலும் தாக்கப்பட்டு எரியப்போகும் இந்த நகரத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். தங்கள் நண்பர்கள், அமைச்சர்கள், பங்காளிகள், சகோதர சகோதரிகள், நலன் விரும்பிகள், மனைவிகள் மற்றும் லங்கைக்கும் அழிவை கொண்டு வராதீர்கள். ராட்சச மன்னா, சத்தியமான என் வார்த்தைகளை ராமரின் தூதரும் வானரனுமான என் வார்த்தைகளை செவி கொடுத்து கேளுங்கள் என்று மறுபடியும் வலியுறுத்தினார் அனுமான். ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதः சர்வான் லோகான் சுசம்ஹ்ருத்ய சபூதான் சசராச்சரான் புனரேவ ததா ஸ்ரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாः தேவாசுரநரேந்திரேஷு யக்ஷரக்ஷோ கணேஷு ச வித்யாதரேஷு சர்வேஷு கந்தர்வேஷு ரகேஷு ச சித்தேஷு கின்னரேந்திரேஷு பதத்ரிஷு ச சர்வதः சர்வபூதேஷு சர்வத்ர சர்வகாலேஷு நாஸ்தி சஹ யோ ராமம் பிரதியுத்யேத விஷ்ணு துல்லிய பராக்கிரமம். ராமரால் எல்லா உலகங்களிலிருக்கும் எல்லாவற்றையும் நாசமும் செய்ய முடியும், மறுபடியும் சிருஷ்டிக்கவும் முடியும். அத்தகைய சக்தி உள்ளவர் அவர். தேவாசுரர்கள், யக்ஷர்கள், வித்யாதரர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், சித்தர்கள், கிண்ணறர்கள், விலங்குகள், பட்சிகள் எல்லாவற்றிலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் எவரும் இவர்தான். விஷ்ணுவிற்கு சமமான பராக்கிரமம் கொண்டவர். சர்வலோகேஸ்வரஸ்யைவம் கிருத்வா விப்ரியமீத்ருஷம் ராமஸ்ய ராஜசிம்ஹஸ்ய துர்லபம் தவ ஜீவிதம் தேவாஸ்ச தைத்யாஸ்ச நிஷாச்சரேந்திர கந்தர்வ வித்யாதரநாகயக்ஷாः ராமஸ்ய லோகத்ரயநாயகஸ்ய ஸ்தாதும் ந சக்தாः சமரேஷு சர்வே பிரம்மா ஸ்வயம்பூश्चतुराननो வா ருத்ரஸ்த்ரிநேத்ரஸ்த்ரிபுராந்தகோ வா இந்திரோ மகேந்திரः சுரநாயகோ வா त्रातुं न शक्ता युधिरामवध्यं ससौष्ठवोपेतमदीनवादिनः कपेर्निशम्या प्रतिमो प्रियं वचः दशाननः कोपविवृत्तलोचनः समाधिशक्तस्य वधं महाकपेः इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे ஏகபஞ்சாஷ சர்கஹ. உலகிலும் இவர்தான் சர்வோத்தமர், அரசர்களில் சிம்ஹம். அவரை துக்கப்படுத்திவிட்டு தங்களால் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வது மிக கடினமான காரியம். ராட்சச மன்னா, தேவ தைத்திய அரக்க கந்தர்வ வித்யாதர நாக யக்ஷர்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்தாலும் ஸ்ரீ ராமச்சந்திரனை போரில் எதிர்க்கும் சக்தியுடையவர்கள் எவரும் அல்ல. ஸ்வயம்புவான 4 தலை பிரம்மாவாலோ, 3 கண்கள் கொண்ட திரிபுரத்தை அழித்த ருத்ரனாலோ, மகேந்திரனாலோ கூட ராமர் குறிபார்த்தவனை காப்பாற்ற இயலாது என்று சொல்லி முடித்தார் அனுமான். மிக தெளிவாக தைரியமாக அனுமான் பேசிய வார்த்தைகளையும் எச்சரிக்கைகளையும் உபதேசங்களையும் கேட்ட 10 தலை ராவணனுக்கு கோபத்தால் கண்கள் சுழல அந்த வானரரை கொலை செய்யும்படி ஆணையிட்டான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 51ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். 52 சர்கः. தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா வானரஸ்ய மகாத்மனः ஆக்ஞாபயத்தஸ்ய வதம் ராவணः क्रोधमूर्छितः वधे तस्य समाज्ञप्ते रावणेन दुरात्मना निवेदितवतो दौत्यं नानुमेने विभीषणः
तं रक्षोऽधिपतिं क्रुद्धं तच्च कार्यमुपस्थितं विदित्वा चिन्तयामास कार्यं कार्यविधौ स्थितः निश्चितार्थस्ततः साम्ना पूज्यं शत्रुजिदग्रजम् उवाच हितमत्यर्थं வாக்கியம் வாக்கிய விசாரதஹ. அந்த மகாத்மாவான அனுமாரின் பேச்சை கேட்டு ராவணன் கோபம் பொங்க அவரை கொல்லும்படி உத்தரவிட்டான். ஆனால் விபீஷணன் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் ராமரின் தூதராக வந்திருப்பதனால் அவரை கொன்று விடுவது உச்சிதமில்லை என்று எண்ணினான் அவன். விபீஷணன் எப்பொழுதும் நியாயத்திற்கு கட்டுப்பட்டவன். ராட்சச மன்னனின் கோபத்தை உணர்ந்தவன் தன் கடமையை குறித்து யோசித்தான். பேச்சில் வல்லவனான அவன் ஒரு தீர்மானத்திற்கு வந்து எதிரிகளை வெற்றி கொள்பவனும் முன் பிறந்தவனுமான ராவணனை பார்த்து இனிமையாக நலனை தரக்கூடிய சொற்களை கூறினான். க்ஷமஸ்வரோஷம் த்யஜ ராக்ஷசேந்திர பிரசீத மத்வாக்யமிதம் ஸ்ருணுஷ்வ வதம் ந குர்வந்தி பராவரஜ்ஞா தூதஸ்ய சந்தோ வசுதாதிபேந்திராः ராஜதர்ம விருத்தம் ச லோகவ்ருத்தேஷ்ச கர்ஹிதம் தவ சாசத்ருஷம் வீர கபேரஸ்ய பிரமாபணம் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச ராஜதர்ம விசாரதः பராவரஜ்ஞோ பூதானாம் த்வமேவ பரமார்த்தவித் கிருஹ்யந்தே யதி ரோஷேன த்வாத்ருஷோபி விபஸ்சிதः ததः சாஸ்திர விபஸ்சித்வம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம் தஸ்மாத் பிரசீத சத்ருக்ன ராக்ஷசேந்திர துராசத யுக்தாயுக்தம் விநிச்சித்ய தூததண்டோ விதீயதாம். ராட்சசேந்திரரே, தங்கள் கோபத்தை விடுங்கள், மன்னித்து அமைதி பெறுங்கள். என் கோரிக்கையை சற்று கேளுங்கள். வாழ்க்கையில் சில தர்மங்கள் இருக்கின்றன. இந்த பூலோகத்தை ஆளுபவர்கள் தூதனை கொல்ல மாட்டார்கள். இத்தகைய மகான் ராஜா அனுமானை கொன்றால் அது தர்மத்திற்கு விரோதமாகும். அது தங்களை சோபிக்காது. நீங்கள் ராஜதர்மம் நன்றாக அறிந்தவர், எல்லோருடைய நன்மையும் கெடுதலும் தெரிந்தவர். தங்களைப் போல் சாஸ்திரங்கள் அறிந்தவர்களே கோபத்திற்கு இடம் கொடுத்து விட்டால் சாஸ்திரம் அறிந்ததே வீணாக போய்விடும். எதிரிகளை நாசம் செய்பவரே, ராட்சச மன்னா, அமைதி புரியுங்கள். நிதானமாக செய்யத்தக்கது எது, தகாதது எது என்று நன்றாக தீர்மானித்தவுடன் தூதனுக்கு தண்டனை கொடுங்கள் என்றான் விபீஷணன். விபீஷணவசः ஸ்ருத்வா ராவணோ ராக்ஷசேஸ்வரः ரோஷேன மஹதாவிஷ்டோ வாக்யமுத்தரமப்ரவீத் ந பாபானாம் வதே பாபம் வித்யதே சத்ருசூதன தஸ்மாதேனம் வதிஷ்யாமி வானரம் பாபகாரிணம் அதர்மமூலம் பகுதோஷயுக்தமனார்யஜுஷ்டம் வசனம் நிஷம்ய உவாச்ச வாக்கியம் பரமார்த்ததத்வம் விபீஷணோ புத்திமதாம் வரிஷ்டः பிரசீத லங்கேஸ்வர ராக்ஷசேந்திர தர்மார்த்தயுக்தம் வசனம் ஸ்ருணுஷ்வ தூதானவத்யாः சமயேஷு ராஜன் சர்வேஷு சர்வத்ர வதந்தி தசந்தः அசம்சயம் சத்ருரயம் பிரவருத்தः கிருதம் ஹ்யனேனா பிரியமப்ரமேயம் ந தூதவத்யாம் பிரவதந்தி சந்தோ தூதஸ்ய திருஷ்டா பகவோ ஹி தண்டாः. ராட்சச தலைவரான ராவணன் விபீஷணனின் சொற்களை கேட்டு பெருங்கோபத்துடன் இவ்வார்த்தைகளை பதிலுரைத்தான். எதிரிகளை நாசம் செய்பவனே, தவறு செய்தவனை கொல்வது தவறாகாது. இந்த துஷ்ட வானரனை கொல்லத்தான் போகிறேன்.
தன் சகோதரனின் கடுமையான வார்த்தைகளை கேட்ட புத்திசாலியான விபீஷணன் மறுபடியும் தத்துவங்கள் அடங்கிய சொற்களை சொன்னான். லங்கேஸ்வரா, அரக்கர்களின் மன்னா, தர்மமும் அர்த்தமும் உள்ள என் வாக்கியங்களை சற்று கேளுங்கள். பெரியோர்கள் கூறியபடி தூதனை எக்காரணத்தினாலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் கொல்லக்கூடாது. எதிரி நிறைய கெடுதல் செய்திருக்கிறான் என்பது வாஸ்தவம்தான். ஆனாலும் அவனுக்கு வேறு விதமாக தண்டனைகள் இருக்கின்றனவே. வைரூப்யமங்கேஷு கஷாபிகாதோ மௌಢ்யம் ததா லக்ஷண சன்னிபாதः ஏதான் ஹி தூதே பிரவதந்தி தண்டான் வதஸ்து தூதஸ்ய நனஸ்ருதோபி கதம் ச தர்மார்த்த விநீத புத்திஹ பராவர பிரத்யய நிஷ்சிதார்த்தः भवद्विधः कोपविषेहि तिष्ठेत् कोपं नियच्छन्ति हि सत्त्ववन्तः न धर्मवादे न च लोकवृत्ते न शास्त्रबुद्धिग्रहणेषु चापि विद्येत कश्चित् तव वीरतुल्यस्त्वं ह्युत्तमः सर्वसुरासुराणां पराक्रमोत्साहमनस्विनां च सुरासुराणामपि दुर्जयेन त्वया प्रमेयेन सुरेन्द्रसङ्घा जिताश्च युद्धेष्वसकृन्नरेन्द्राः इत्थं विदस्यामरदैत्यशत्रोः शूरस्य वीरस्य तवाजितस्य कुर्वन्ति मूढा मनसो व्यलीकम् பிராணைர்வியுக்தா நனுயே புராதே. உடல் அங்கங்களை சிதைத்தல், கசையடி கொடுத்தல், மொட்டையடித்தல், உருவத்தை அலங்கோலப்படுத்துதல் என்று தூதனுக்கு தண்டனையாக கூறப்பட்டிருக்கின்றன. வதம் செய்வது கேள்விப்படாதது. தர்மம் அறிந்தவர் நீங்கள். நல்லது கெட்டது முதலில் ஆலோசித்து பின்னரல்லவா தண்டனையை பற்றி யோசிக்க வேண்டும். ஆத்திரம் கொண்டு தவறான முடிவுக்கு வர வேண்டாம். மன்னா, சற்று கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். வீர ராவணனான நீங்கள் தர்மத்தை முழுமையாக அறிந்தவர், லோக விஷயங்கள் தெரிந்தவர், சூக்ஷ்மங்கள் புரிந்தவர், சஸ்திரங்களில் நிபுணர், தேவாசுரர்களில் சர்வோத்தமர், ராட்சச மன்னர் நீங்கள். தேவர்களையும் தைத்தியர்களையும் மீண்டும் மீண்டும் வென்றவர். உங்களைப் போல் வீரர் எங்கும் இல்லை. இந்த குரங்கை கொல்வதில் எனக்கு பயன் தெரியவில்லை. இவனை அனுப்பியவர்களுக்கல்லவா தண்டனை கொடுக்க வேண்டும். நச்சாப்யஸ்ய கபேர்காதே கஞ்சித் பஷ்யாம்யஹம் குணம் தேஷ்வயம் பாத்யதாம் தண்டோ யைரயம் பிரேஷிதः கபிஹி சாதுர்வா யதி வா சாதுः பரைரேஷ சமர்ப்பிதः ब्रुवन् परार्थं परवान् न दूतो वधमर्हति अपि चास्मिन् हते राज्यन्नान्यं पश्यामि खेचरम् इह यः पुनरागच्छेत् परं पारं महोदधेः तस्मान्नास्य वधे यत्नः कार्यः पुरपुरञ्जय भवान् सेन्द्रेषु देवेषु यत्नमास्थातुमर्हति अस्मिन् विनष्टे न हि दूतमन्यं पश्यामि यस्तौ नरराजपुत्रौ युद्धाय युद्धः प्रियदुर्विनीता उद्यौ जये दीर्घपथावरुद्धौ. நல்லவனோ கெட்டவனோ பிறரால் அனுப்பப்பட்டவன் இவன். வேறொருவர் சார்பில் பேசுகிறான். அவர்களுக்கு உட்பட்டவன். தூதனை கொல்வது சரியல்ல. அரசே, இவனை கொன்றுவிட்டால் வேறெவராலும் மகாசமுத்திரத்தை தாண்டி ஆகாய மார்க்கத்தில் இங்கு வர முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. படுபயங்கரமான எதிரிகளை கொன்று வெல்லக்கூடியவர் ஒரு தூதனை கொல்வதில் உங்கள் கவனம் இருக்கக்கூடாது. இந்திரனைப் போல் எதிரிகளை வெல்ல முயற்சிக்க வேண்டும். யுத்தத்தை விரும்புவரே, இவனை கொன்று
அந்த இரு ராஜகுமாரர்களையும் இங்கு வரவழைப்பதற்கு வேறு வழி இல்லாமல் போய்விடும். பராக்கிரமம், உற்சாகம், மனோதைரியம் உடையவர் கூட உங்களை வெல்ல சாமர்த்தியம் இல்லாதவர்கள். ஒரு நல்ல யுத்தத்தை தங்களுடைய இந்த முடிவினால் வீணாக்கி விடாதீர்கள். अस्मिन् हते वानरयूथमुखे सर्वापवादं प्रवदन्ति सर्वे न हि प्रपश्यामि गुणान् यशो वा लोकापवादो भवति प्रसिद्धः पराक्रमोत्साहमनस्विनां च सुरासुराणामपि दुर्जयेन त्वया मनोनन्दननैर्ऋतानां युद्धाय तीर्णाशयितुं न युक्ता हिताश्च सूराश्च समाहिताश्च कुलेषु जाताश्च महागुणेषु मनस्विनः शस्त्रभृतां वरिष्ठाः कोट्यग्रतस्ते सुभृताश्च योधाः तदेकदेशेन बलस्य तावत् केचित्तवादेशकृतोऽभियान्तु तौ राजपुत्रौ विनिगृह्य मूढौ परेषु ते भावयितुं प्रभावम् निशाचराणाम् अधिपो नुजस्य विभीषणस्योत्तमवाक्यमिष्टम् जग्राह बुद्ध्या सुरलोकशत्रुर्महाबलो राक्षसराजमुख्यः क्रोधं च जातं हृदये निरुध्य विभीषणोक्तं वचनं सुपूज्य उवाच रक्षोऽधिपतिर्महात्मा विभीषणं शस्त्रभृतां वरिष्ठम्। इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 25 सर्गः। தங்களுடன் இங்கு நல்லாசி கூறுபவர்கள் வீரர்கள், நல்ல குணமுடைய நல்ல குலத்தில் பிறந்தவர்கள், புத்திசாலிகள், சஸ்திரங்களில் நிபுணர்கள் என்று ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களில் ஒரு சிலரை தங்கள் உத்தரவு பெற்று அவ்விடம் சென்று அவ்விரு ராஜகுமாரர்களையும் அடக்கி தங்கள் பிரபாவத்தை வெளிப்படுத்துங்கள். தேவலோக எதிரியும் மகாபலசாலியும் ராட்சசர்களின் மன்னனும் இரவில் திரிகின்ற நிசாச்சரர்களின் அரசனுமான ராவணன் தம்பி விபீஷணன் பிரியமாக பேசியதை மனமாற ஏற்றுக்கொண்டான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 52ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். 53 सर्गः। तस्य तद्वचनं श्रुत्वा दशग्रीवो महाबलः देशकालहितं वाक्यं भ्रातुरुत्तरमब्रवीत् सम्यगुक्तं हि भवता दूतवध्या विगर्हिता अवश्यं तु वधादन्यः क्रियतामस्य निग्रहः कपीनां किल लाङ्गूलमिष्टं भवति भूषणं तदस्य दीप्यतां शीघ्रं तेन दग्धेन गच्छतु ततः पश्यन्त्विमं दीनमङ्गवैरूप्यकर्षितं समित्रज्ञातयः सर्वे बान्धवाः ससुहृज्जनाः आज्ञापयद्राक्षसेन्द्रः पुरं सर्वं सचत्वरं लाङ्गूलेन प्रदीप्तेन रक्षोभिः परिनीयताम्। 10 தலை ராவணன் தன் சகோதரன் விபீஷணனின் சமயத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ற தக்க வார்த்தைகளை கேட்டு இவ்வாறு பதிலளித்தான். நன்றாக சொன்னாய். தூதனை கொல்வது சாஸ்திரங்களில் கேள்விப்படாததுதான். ஆனால் இவனை கொல்லாமல் இங்கிருந்து தண்டித்துதான் அனுப்ப வேண்டும். குரங்குகளுக்கு அவர்களின் வாள்தான் இஷ்டமான அணிகலன் போன்றது. அதற்கு தீ வைத்து அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது அவனுடைய சிநேகிதர்கள், பந்துக்கள், இஷ்டமானவர்களும் வாள் அங்கமில்லாமல் இவனை பார்ப்பார்கள். அவன் வாலில் தீயை வைத்து நெருப்பு பற்றி எரியும் வாளுடன் எல்லா நார்சந்திகளுக்கும் அரக்கர்கள் கொண்டு போகட்டும்.
என்று ராவணன் ஆணையிட்டான். तस्य तद्वचनं श्रुत्वा राक्षसाः कोपकर्कशाः वेष्टयन्ति स्म लाङ्गूलं जीर्णैः कार्पासकैपटैः संवेष्ट्यमाने लाङ्गूले व्यवर्धत महाकपिः शुष्कमिन्धनमासाद्य वनेष्विवहुताशनः तैलेन परिशिच्याथ तेऽग्निं तत्रावपातयन् लाङ्गूलेन प्रदीप्तेन राक्षसांस्तानपातयत् सतुरोषपरीतात्मा बालसूर्यसमाननः लाङ्गूलं सम्प्रदीप्तं तु द्रष्टुं तस्य हनूमतः सहस्त्रीबालवृद्धाश्च जग्मुः प्रीता निशाचराः सबूयः सङ्गतैः क्रूरैर्राक्षसैः ஹரிசத்தமஹ. இதை கேட்டதும் அந்த ஆக்ரோஷமடைந்த ராட்சசர்கள் அனுமானின் வாளை சுற்றி கட்டினார்கள். அதை கட்ட ஆரம்பித்ததும் அந்த பெரும் வானரர் காட்டில் உலர்ந்த மரக்கட்டைகளின் பற்றி கொண்ட தீயை போல் பேருருவம் எடுத்துக்கொண்டார். அரக்கர்கள் அந்த வாளை எண்ணெயில் மூழ்கி நெருப்பை வைத்தார்கள். அவர் முகமோ கோபத்தில் சிவந்து சூரியோதயத்தின் போது பாலசூரியனைப் போல் பிரகாசித்தபடி அந்த வாளினால் அந்த அரக்கர்களை ஒரு தட்டு தட்டினார். அந்த பற்றி எரியும் வாளை பார்க்க அரக்கர்களும் அவர்களின் பெண்டாட்டிகளும் சிறுவர்களும் ஏராளமானோர் கூடி வந்தார்கள். அப்படி எல்லோரும் சுற்றி நிற்பதை பார்த்த அந்த வீர அனுமான் அப்பொழுது பண்ண வேண்டிய காரியத்தை குறித்து யோசித்தார். निबद्धः कृतवान् वीरस्तत्कालसदृशीं मतिं कामं खलु न मे शक्ता निबद्धस्यापि राक्षसाः चित्वा पाशान् समुत्पत्य हन्यामहमिमान् पुनः यदि भर्तृहितार्थाय चरन्तं भर्तृशासनात् बध्नन्त्येते दुरात्मानो न तु मे निष्कृतिः कृता सर्वेषामेव पर्याप्तो राक्षसानामहं युधि किं तु रामस्य प्रीत्यर्थं विषहिष्येऽहमीदृशं लङ्काचारयितव्या वै पुनरेव भवेदिति रात्रौ न हि सुदृष्टा मे दुर्गकर्मविधानतः अवश्यमेव द्रष्टव्या மயா லங்கா நிஷாக்ஷயே. இந்த ராட்சசர்கள் என்னை கட்டிவிட்டதாக எண்ணுகிறார்கள். நான் மறுபடியும் ஆகாயத்தில் குதித்து இவர்களை கொன்றுவிடப் போகிறேன். இவர்கள் அவர்களுடைய அரசனின் கட்டளையின்படி என்னை பந்தித்திருக்கிறார்கள். நானோ இங்கு என் எஜமானரின் நன்மைக்காக வந்திருக்கிறேன். இவர்களை அழிக்க என் ஒருவனாலேயே முடியும். என் பல பராக்கிரமத்திற்கு எதிரே இவர்கள் நிற்க முடியாது. இந்த அவமானம் ராமரின் பிரீத்திக்காக சகித்துக் கொண்டு இன்னொரு முறை லங்கையை பார்க்கலாம். நானோ முதல் முறை லங்கையை இரவில்தான் பார்த்தேன். கோட்டை கொத்தளங்கள் நன்றாக பார்க்கவில்லை. ஆகவே பகல் நேரத்தில் ஒரு முறை நன்றாக எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று எண்ணினார் அனுமான். காமம் பத்தஸ்ய மே பூயः புச்சஸ்யோத்தீபனேன ச பீடாம் குர்வந்து ரக்ஷாம்சி நமேஸ்தி மனசः ஸ்ரமः ततस्ते संवृताकारं सत्त्ववन्तं महाकपिं परिगृह्य ययुर्दृष्टा राक्षसाः कपिकुञ्जरं शङ्खभेरीनिनादैस्तं घोषयन्तः स्वकर्मभिः राक्षसाः क्रूरकर्माणश्चारयन्ति स्म तां पुरीम् अन्वीयमानो रक्षोभिर्ययौ सुखमरिन्दमः हनुमांश्चारयामास ராட்சசானாம் மகாபுரீம். அரக்கர்கள் என்னை கொடுமைப்படுத்தி என் வாலில் நெருப்பு வைக்கட்டும், என்னை கட்டி போடட்டும்,
எனக்கு களைப்பொன்றும் இல்லை. அனுமான் தன் உருவத்தை சிறிதாக்கிக் கொண்டு அவர்களின் இஷ்டம் போல் அடங்கி இருப்பதை கண்டு மகிழ்ந்தார்கள் அந்த அரக்கர்கள். சங்கு பேரிகளை முழங்கிக் கொண்டும் தங்கள் வீர செயலால் உற்சாகத்துடன் பெருங்குரல் எழுப்பிக் கொண்டு அந்த நகரத்தை சுற்றி வந்தார்கள். அனுமானும் எதிரிகளை அழிப்பவர் ராட்சசர்களால் சூழப்பட்டு அந்த மாநகரத்தை சுகமாக சுற்றி பார்த்தார். அதா பஷ்யத்விமானானி விசித்ராணி மகாகபிः சம்ருதான் பூமிபாகாம்ஸ்ச சுவிபக்தாம்ஸ்ச சத்வரான் வீதிஸ்ச கிருஹசம்பாதாः கபிः ஸ்ருங்காட்டகானி ச ததா ரத்யோபரத்யாஸ்ச ததைவ கிருஹகாந்தரான் கிருஹாம்ஸ்ச மேघसङ्काशान् ददर्श पवनात्मजः चत्वरेषु चतुष्केषु राजमार्गे तथैव च घोषयन्ति कपिं सर्वे चारीक इति राक्षसाः स्त्रीबालवृद्धा निर्जग्मुस्तत्र तत्र कुतूहलात् तं प्रदीपितलाङ्गूलं हनुमन्तं दिदृक्षवः दीप्यमाने ततस्तस्य லாங்கூலாக்ரே ஹனுமதஹ. அந்த பெரும் வானரர் அழகான அடுக்கு மாளிகைகள், பாதுகாப்புடன் பெரிய கட்டிடங்கள் மற்றும் விஸ்தாரமான நாற்சந்திகளும் பார்த்தார். வாயுபுத்திரன் அந்த வீதிகளில் அழகான உயரமான மேகங்கள் போல் தோன்றும் மாளிகைகளும் ராஜபாட்டைகளும் குறுக்கு சந்துகளும் மறைவான சுரங்க பாதைகளையும் பார்த்தார். எல்லா வீதிகளிலும் அந்த அரக்கர்கள் அவரை கூட்டிண்டு செல்ல இவன்தான் ஒற்றன் என்று உரத்த குரலில் கூச்சலும் இட்டார்கள். பெற்றோர்களும் சிறுவர்களும் வயோதிகர்களும் பெண்களும் அவரை காண ஆவலுடன் மகிழ்ச்சி பொங்க வெளியே வந்தார்கள். ராக்ஷஸ்யஸ்தாவிரூபாக்ஷ்யः शंसुर्देव्यास्तदप्रियं यस्त्वया कृतसंवादः सीते ताम्रमुखः कपिः लाङ्गूलेन प्रदीप्तेन स एष परिणीयते श्रुत्वा तद्वचनं क्रूरमात्मापहरणोपमम् वैदेही शोकसन्तप्ता हुताशनमुपागमत् मङ्गलाभिमुखी तस्य सा तदासीन्महाकपेः उपतस्थे विशालाक्षी प्रयताहव्यवाहनम् यद्यस्ति पतिशुश्रूषा यद्यस्ति சரிதம் தபஹ. ஹனுமான் வாலில் தீ வைத்ததும் கோர கண்களுடைய ராட்சசி ஒருத்தி சீதையிடம் அந்த குரூரமான செய்தியை சொன்னாள். சீதே, உன்னுடன் பேசிக் கொண்டிருந்த அந்த சிவந்த முகமுடைய குரங்கு இப்பொழுது தெரு தெருவாக வாலில் நெருப்பு வைத்தபடி இழுத்து செல்லப்படுகிறான். இதை கேட்ட சீதா தன்னை அபகரித்த போது எவ்வளவு துன்பம் கொண்டாளோ அதே துன்பம் அனுபவித்தாள். சோகத்தில் வெந்து அக்னி பகவானை சரணடைந்தாள். அந்த பெரும் வானரரின் க்ஷேமத்தை கோரி அக்னியை பிரார்த்திக்கலானாள். அக்னி தேவனே, என் கணவருக்கு பணிவிடைகள் செய்தது உண்மையானால், நான் தவம் செய்து கொண்டிருப்பது நிச்சயமானால், நான் கற்புடையவள் என்பது நிஜமானால் அனுமானுக்கு குளிர்ச்சியை கொடுப்பீராக என்று வேண்டிக் கொண்டாள். யதி சாஸ்த்யேக பத்னித்வம் ஷீதோ பவ ஹனுமதஹ யதி கிஞ்சிதனுக்ரோஷஸ்தஸ்ய மய்யஸ்தி தீமதஹ யதி வா பாக்யசேஷோ மே ஷீதோ பவ ஹனுமதஹ யதி மாம் விருத்த சம்பன்னாம் தத்சமாகமலாலசாம் சவிஜானாதி தர்மாத்மா ஷீதோ பவ ஹனுமதஹ யதி மாம் தாரயேதார்யः சுக்ரீவः சத்யசங்கரः அஸ்மாத் துக்காம்பு சம்ப்ரோத்தாத் ஷீதோ பவ ஹனுமதஹ ததஸ்தீக்ஷ்ணார்ச்சிரவ்யக்ரஹ
प्रदक्षिणशिखो नलः। ராமருக்கு என் மேல் கருணை இருந்தால், என் பாக்கியம் நல்லதாக இருந்தால், அனுமான் வாலில் வைத்த தீ குளிரட்டும். ராமர் தருமாத்மாவாக இருந்தால், என் மனது புனிதமானதானால், ராமருடன் நான் சேர வேண்டும் என்ற என் எண்ணம் உண்மையானால், அனுமானுக்கு குளிர்ச்சியை கொடுங்கள். சுக்ரீவனின் வாக்கு உண்மையானால், இந்த வேதனை கடலிலிருந்து அவர் என்னை காப்பாற்றுவார் என்பது நிச்சயமானால், அனுமானுக்கு அந்த தீ எந்த தீங்கும் செய்யாமல் பார்த்து கொள்வீர் என்று அக்னிதேவனை மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டாள் சீதா. இதை அக்னி கேட்டாற்போல் கொழுந்து விட்டெரியும் தீ வானரரின் க்ஷேமத்தை கோரும் சீதையின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டது போல படபடக்காமல் வலமாக சுழித்து பிரகாசித்தார். ஜஜ்வாலமிருகஷாபாக்ஷ்யாः शंसन्निव शिवं कपेः हनुमज्जनकश्चापि पुच्छानलयुतो निलः ववौ स्वास्थ्यकरो देव्याः प्रालेयानिलशीतलः दह्यमाने च लाङ्गूले चिन्तयामास वानरः प्रदीप्तोऽग्निरयं कस्मान्न मां दहति सर्वतः दृश्यते च महाज्वालः न करोति च मेरुजं शिशिरस्येव सम्पातो लाङ्गूलाग्रे प्रतिष्ठितः अथवा तदिदं व्यक्तं यदृष्टं प्लवता मया रामप्रभावादाश्चर्यं पर्वतः सरितां पतौ यदि तावत् समुद्रस्य मैनाकस्य च धीमतः. சீதையின் மனதிற்கு திருப்திப்படுத்தும் பொருட்டு வாயுவும் அனுமானின் வாலை சுற்றி குளிர்காற்றாக வீசினார். இதை கவனித்த அனுமான் எப்படி எல்லா புறமும் வால் பற்றி இருந்தும் அவருக்கு சுடவில்லை என்று ஆச்சரியம் அடைந்தார். ஆஹா, இவ்வளவு பெரிதாக எரியும் அக்னி என்னை பாதிக்கவில்லையே, வாலில் குளிர்ச்சி பொருட்களை வைத்தாற்போல் அல்லவா இருக்கிறது. ராமரின் மகிமையால் கடல் கடந்து வரும் சமயத்தில் ஒரு பெரிய மலை என்னை ரட்சிக்கும் பொருட்டு வந்த ஆச்சரியமான சம்பவத்தைப் போல் இதுவும் அவர் அருளாகத்தான் இருக்க வேண்டும். கடலுக்கும் மைனாகத்திற்குமே அப்படி ஒரு துடிப்பு ஏற்பட்டது என்றால் இங்கே அக்னிதேவர் உதவி செய்ய மாட்டாரா என்ன என்று எண்ணினார் அனுமான். ராமார்த்தம் சம்பிரமஸ்தாத்ருக் கிமக்னிர்ன கரிஷ்யதி சீதாயாஸ்சான்ருஷம்சேன தேஜசா ராഘவஸ்ய ச பிதுஷ்ச மம சख्येन न मां दहति पावकः भूयः स चिन्तयामास मुहूर्तं कपिकुञ्जरः उत्पपाताथ वेगेन ननाद च महाकपिः पुरद्वारं ततः श्रीमान् शैलशृङ्गमिवोन्नतम्. சீதையின் பேரிரக்கத்தினாலும் ராகவனுடைய திவ்ய சக்தியினாலும் என் தந்தையின் அக்னியுடன் உள்ள நட்பினாலும் அக்னி என்னை சுடவில்லை. இப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு திடீரென்று ஒன்று தோன்றியது. குபீரென்று மேலே எழும்பி பெரும் குரலை எழுப்பி கர்ஜித்துக் கொண்டு வெற்றி வீரரான மாருதி குதித்தெழுந்து மலை சிகரம் போல் உயர்ந்து அதிகமான பாதுகாவலர்கள் இல்லாததுமான நகரவாயிலின் மேல் ஏறிக்கொண்டார். விபக்த ரக்ஷः சம்பாதமாச சாதாநிலாத்மஜः சபூத்வா சைல சங்காஷः க்ஷணேன புனராத்மவான் ஹ்ரஸ்வதாம் பரமாம் பிராப்தோ பந்தனான்யவசாதயத் விமுக்தஸ்சாபவத் ஸ்ரீமான் புனः பர்வத சந்நிபः வீக்ஷமானஸ்ச ददृशे परिघं तोरणाश्रितं सतं गृह्य महाबाहुः कालयासपरिष्कृतं रक्षिणस्तान् पुनः सर्वान् सूदयामास मारुतिः सतान् निहत्वा रणचण्डविक्रमः समीक्षमानः पुनरेव लङ्कां प्रदीप्तलाङ्गूलकृतार्चिमाली
प्रकाशतादित्य इवार्चिमाली इत्यार्षे श्रीमद् रामायणे சுந்தரகாண்டே 53 சர்கः. அந்த பெரிய உருவத்திலிருந்து ஒரு நொடியில் மறுபடியும் மிகச்சிறிய சுய உருவம் எடுத்து மாருதி கட்டுகளை உடைத்தெறிந்தார். அந்த கட்டுகளிலிருந்து விடுபட்டதும் மலை போன்ற உருவம் மீண்டும் எடுத்தார். சுற்றி பார்த்து அருகில் தென்படும் ஒரு உலக்கையை எடுத்துக் கொண்டார். இரும்பு பிடியுள்ள உலக்கையால் அங்கிருந்த காவற்காரர்கள் அனைவரையும் தாக்கி கொன்றார் அனுமான். யுத்த பராக்கிரமம் உடைய ஆஞ்சநேயர் லங்கையை இன்னொரு முறை பார்த்தார். வாளை சுற்றி எரியும் நெருப்பின் ஒளியால் கிரணங்களோடு கூடிய சூரியனைப் போல் அவர் பிரகாசித்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 53ஆம் சர்க்கம் சம்பூர்ணம்.